வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே ஸ்ரீ லக்ஷ்மி கணபதி அனைத்து மங்களங்களையும் அருளிட்டும். துவாதசி திதி அப்படின்னு சொல்லிட்டாலே நமக்கு லக்ஷ்மி கணபதியை குறிக்கக்கூடியது. லக்ஷ்மி கணபதி அப்படின்ன உடனே ஒரு லக்ஷ்மியுடன் சேர்ந்த ஒரு விநாயகனது வடிவத்தை பலரும் கற்பனை செய்து கொள்கிறோம். லக்ஷ்மிகரமாக இருக்கப்பா அப்படின்னு சொன்னால் செல்வ வளத்துடன், ஒரு நல்ல ஒரு தேஜஸுடன், ஒரு இலக்குடன் இருக்கிறாய் என்று ஒரு பொருள். இலக்கு என்ற பொருளுக்கு அடையாளம் லட்சுமி, இலக்குமி. விநாயகர் என்பவர் கேத்து, பற்றற்ற தன்மை. இது இரண்டும் எப்பொழுது சேரும் என்று சொன்னால், நேற்று ஏகாதசி என்று இறைவனை மனதார வேண்டி வணங்கி வரம் பெற்றிருந்தால், ஹேரம்ப கணபதியை நேற்று துதித்திருந்தால், இன்று லட்சுமி கணபதியாக நம் வாழ்க்கையிலே செல்வ வளம் மிகுந்துவிடும். செல்வ வளம், நலம், ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் என்றெல்லாம் சொல்கிறோமே, அதெல்லாம் மிகுந்துவிடும். சரி, இந்த லக்ஷ்மி கணபதி என்று சொன்னால் இன்றைய திதிநித்யாவின் பெயர் விஜயா என்று பெயர். எப்பொழுது ஜெயம் என்றால் வெற்றி, தடைபடாத வெற்றி எப்பொழுது கிடைக்கும்? விஜயாவை வணங்கினால் கிடைக்கும். அந்த விஜயா எப்பொழுது உதவுவாள்? பெருமாளுக்கு 2 வாயில் காப்பாளர்கள், ஜெயா விஜயா என்று பெயர். இந்த ஜெய விஜயன்தான் ராவணனாக கும்பகர்ணனாகலாம் அவதரித்ததாக சொல்லுவார்கள். ஒரு மனிதனுக்கு தடையில்லாத வெற்றி வர வேண்டும் என்று சொன்னால், ஏகாதசி நன்னாளிலே பெருமாளை வேண்டி வணங்கி வரம் பெற்று, காராய வண்ண மணிவண்ண கண்ண கனசங்கு சக்கரதரணியில் சீராய தூய மலர்வாயனேய ஸ்ரீராம ராம எனவே தாராய வாழ்வு தருணஞ்சு சூழ்க தாமோதராய நமவும் நாராயணாய நம வாமனாய நம கேசவாய நமவே என்று நாராயணன் நாமத்தை சொல்லியிருந்தால் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்திருக்கும். சரி, இதெல்லாம் மலர வேண்டுமே, என்ன செய்வது? ஜோதிட வகுப்பாயிற்றே, இன்னும் ஜோதிடமே ஆரம்பிக்கலையே சார். ஜோதிடத்தை ஆரம்பிப்போம். ஜோதிர்லிங்கோத்தாரா துவாதச ரூபா சதாசிவா தாரகார நிர்வீகார துவாதச ரூபா சதாசிவா. சிவம் என்றால் மங்களம் என்று பொருள். எப்பொழுதும் மங்களமாக இருக்கக்கூடியவன் சதா சிவன். ஜோதிர் லிங்கோ தாரா, ஜோதி வடிவாக இருப்பவன், நமக்கு ஜோதிடத்தை அருளியவன். அவன் தாரா காரனாக இருக்கிறான். தாரா என்றால் என்ன? நட்சத்திரம் என்று பொருள். அந்த நட்சத்திரம் ருத்ராம்சம். அந்த நட்சத்திரத்தின் காரண காரியமாக கற்றவை கற்பவை அனைத்தும் நற்கரிசை நாரணன் என்று சொல்லக்கூடிய வகையிலே தாராவிற்கு காரணமாக இருக்கக்கூடியவன். தாரா காரா நிர்வீகாரா, நட்சத்திரங்களுக்கு காரணமாக இருந்தாலும் அதையும் கடந்த நிலையிலே மெய்ஞான ஒளியிலே இருக்கக்கூடியவன் சதாசிவன். முதலிலே நம் ராசி கட்டம் என்று சொன்னால் இதிலே 12 ராசி கட்டம் உள்ளது, 12 ஜோதிர்லிங்கங்கள் உள்ளது. சௌராஷ்டிரே சோமநாதம் ச ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனே. சௌராஷ்டிரே சோமநாதம் ச ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனே. உஜ்ஜைன்யா மகாகாலம் ஓம்கார அமலேஸ்வரா. பிரஜ்வலம் வைத்தியநாதா டாகினி பைமசங்கரா. சேதுபந்தே து ராமேஷா நாகேஷா தாருகாவனே. வாரணாசி விஸ்வேஷா திரையம்பகம் கௌதமீ தடே. கேதாரநாதா ஹிமாலயே கிருஷ்ணேசே சிவாலயே. இந்த 12 சிவாலயங்களும் 12 ராசி கட்டங்களுடன் தொடர்புடையவை. ஜோதிடத்திலே முதலிலே இந்த 12 ஜோதிட லிங்கங்கள் பேரை சொல்லிவிட வேண்டும், பிறகுதான் ஜோதிடத்திற்குள்ளேயே அடியெடுத்து வைக்க வேண்டும் என்பது பராசர மகரிஷி நமக்கு காட்டும் நெறி. முதலிலே 12 ஜோதிர்லிங்கங்களை படித்து விட வேண்டும். சௌராஷ்டிரத்திலே சோமநாதன் இருக்கிறான், ஸ்ரீசைலத்திலே மல்லிகார்ஜுனன் இருக்கிறான், மீண்டும் வருகிறோம் உஜ்ஜயினியிலே மகாகாலன் இருக்கிறான், ஓம்காரத்திலே அமலேஸ்வரன் இருக்கிறான், பிரஜ்வலயத்திலே வைத்தியநாதன் இருக்கிறான், டாகனியிலே பீமசங்கரன் இருக்கிறான், இங்கே ராமேஸ்வரத்திலே சேத்துபந்தே என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே ராமேஸ்வரன் இருக்கிறான், துவாரகா என்பதிலே நாகேசன் இருக்கிறான். மீண்டும் வருகிறோம் வாரணாசியிலே விஸ்வேஸ்வரன் அன்னபூர்ணி இருக்கிறாள். திரையம்பகத்திலே கௌதமி தடை என்று சொல்லக்கூடிய இடத்திலே திரையம்பகேஸ்வரராக அருளுகிறார். மீண்டும் வருகிறோம் இங்கே கேதாரத்திலே ஹிமாலயத்திலும் கிருஷ்ணேசத்திலே சிவனாகவும் விற்றிருக்கக்கூடியவர்கள் இந்த 12 ராசி. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருட்சிகம். மீண்டும் வருகிறோம் தனுசு, மகரம், கும்பம், மீனத்துடன் தொடர்புபட்ட நிலையில் இருக்கிறார்கள். இவர்கள் 12 பேரையும் நினைத்து கொள்ள வேண்டும். மீண்டும் வருகிறோம், இந்த 12 பேரும் 9 நவராத்திரிக்குரிய நவதுர்க்கையாக விளங்கக்கூடியது இந்த நவ கிரகங்கள்.
இந்த நவகிரகங்கள்னு சொன்னால் தசமகா வித்தையுடன் தொடர்புடையது. தசமகா வித்தியில் லக்னத்தையும் சேர்த்து விட்டால் 10 தேவிகள். தச என்றால் 10 அர்த்தம். அப்போது இந்த தசமகா வித்தியில் இருக்கக்கூடிய தேவிகளுக்கும் நவகிரகத்துக்கும் லக்னத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டு. அதுதான் தசமகா வித்தை. அதை தவிர 16 வித சக்கரங்கள் உண்டு ஜோதிடத்தில். ராசி கட்டம், நவாம்சம், திரேகானம் அப்படின்னா வர்க்க சக்கரம். அதுதான் 16 ஷோடச வித்தை அப்படின்னா. அதை தவிர்த்து இதில் 27 நட்சத்திரங்கள் உண்டு. 27 நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதங்கள் உண்டு. 27 நட்சத்திரத்தை 4ஆல் பெருக்கினால் 108ன்றான். ஒரு நாளைக்கு சுவாச நிஸ்வாசமாக 21,600 முறை செல்கிறது. 21,600ஐ 100ஆல் வகுத்தால் 216ன்னு வரும். காலை 108, மாலை 108. இது சோஹம் அப்படின்ற விதத்தில் சென்று கொண்டிருக்கிறது. வெளியே செல்லும்போது ஹம் என்று செல்கிறது. மூச்சுக்காற்று உள்ளே வரும்போது சோனு செல்லுது. இதுதான் ஹம்ச வித்தைனா. இது இயல்பாகவே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு. இது 72,000 நாடி நரம்புகள் வழியாக நம் உடலிலே இந்த ஜோதிடம் என்று சொல்லக்கூடியதும் இந்த ஜாதகம் என்பதும் நமக்கு சாதகமான சில நிலைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது. 27 நட்சத்திரம்னு. இந்த 27 நட்சத்திரத்தை 4ஆல் பெருக்கினால் 108ன்னு. 108 வைணவ தலங்கள் உண்டு. இதில் திரிகோணம் என்று சொல்லக்கூடியது ஜோதிட கட்டத்தில் 1, 5, 9 என்பது மகாலட்சுமி, 1, 4, 7, 10ன்றது மகாவிஷ்ணு. உங்கள் ஜாதகத்திலே அனைத்து திருத்தலங்களும் அனைத்து தேவதைகளும் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை உணர வைப்பதற்காகத்தான் இந்த வகுப்பு மெல்லச் செல்கிறது. ஆனால் இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஸ்லோ, ஸ்டடி அண்ட் சக்சஸ்ஃபுல். மீண்டும் மாலை சந்திப்போம். சிவசி.